ஜனநாயகன் படத்தோட நேரடியா மோதுற பராசக்தி. சிக்க போறது யாரு? செதற போறது யாரு? அடுத்த வருஷம் பொங்கல் பண்டிகைக்கு விஜயோட ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயனோட பராசக்தி படம் ஜனவரி 14ஆம் தேதி ஷார்ப்பா பொங்கலுக்கு வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்போ விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய விதமா முன்கூட்டியே பராசக்தி படம் வெளியாக போறதா சினிமா வட்டாரத்துல தகவல்கள் கசிஞ்சிருக்கு. இந்த மாச கடைசியில ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழா மலேசியாவுல பிரம்மாண்டமா நடக்க போகுது. அதை விட பிரம்மாண்டமா ரஜினிகாந்த், கமல்ஹாசன் பங்கேற்க சென்னையிலேயே பராசக்தி படத்தோட இசை வெளியீட்டு விழாவை பண்ண பக்கா பிளான் ஓடிக்கிட்டு இருக்கிறதா சமீபத்துல பேச்சுக்கள் அடிபட்டுச்சு. இந்த நிலையில ஜனநாயகன் ரிலீஸ் ஆகக்கூடிய அதே தேதியிலேயே சிவகார்த்திகேயனோட பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ண ரெட் ஜெயண்ட் நிறுவனம் முடிவு பண்ணியிருக்கிறதா பேச்சுக்கள் புகைய ஆரம்பிச்சிருக்கு. துப்பாக்கி கொடுத்தவர்கிட்டயே அதை சோதிச்சு பார்க்க போறாரு சிவகார்த்திகேயன் அப்படின்னு பலரும் விமர்சனம் பண்ண தொடங்கிட்டாங்க. ஏற்கனவே பொங்கல் போட்டியில ஜனநாயகன் பங்கெடுத்திருக்கக்கூடிய நிலையில பாக்ஸ் ஆபீஸ்ல ஜனநாயகன் விசஸ் பராசக்தி தான் தமிழ்நாடு அளவுல இருக்குது. பிரபாஸோட ராஜா சாப் திரைப்படமும் தள்ளி போச்சு அப்படின்னா ஜனநாயகன் விசஸ் பராசக்தி மோதல் உறுதியாயிடும். தளபதி விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் கமர்ஷியல் அம்சங்களோட உருவாயிருக்கு. தெலுங்குல பாலகிருஷ்ணா நடிச்சு வெளியான பகவந்த் கேசரி படத்தோட அப்பட்டமான ரீமேக் அப்படின்னும் அதுல இருந்து கதையை வாங்கிக்கிட்டு புதுசா அரசியல் காட்சிகளை விஜய் சேர்த்து படம் உருவாக்கி இருக்கிறதாவும் சில பேச்சுக்கள் அடிபட்டுட்டு வருது. இந்த நிலையில சுதா கொங்கரா இயக்கத்துல சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா, ஸ்ரீலீலா மாதிரியானவங்களோட நடிப்புல ஹிந்தி எதிர்ப்பை மையப்படுத்திய கதையா பராசக்தி வெளியானா விஜய்க்கு பயங்கர செக் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை ஜனவரி 14ஆம் தேதி பராசக்தி திட்டமிட்டது மாதிரியே வெளியாகாம முன்கூட்டியே ஜனவரி 9 இல்லனா ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆனா சிவகார்த்திகேயனுக்கு தான் சிக்கல் அப்படின்னு விஜய் ரசிகர்களோட பவர் அப்பதான் தெரியும் அப்படின்னு தளபதி ரசிகர்கள் கொந்தளிச்சிட்டு வராங்க. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய ரகளை நடக்கும் அப்படிங்கிறது இப்பவே தெரியுது.